திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நற்சிந்தனை. அது என்ன சிந்தனை? நமச்சிவாய என்ற 5 எழுத்து ஆகிய அற்புதமான மருந்தினை நீங்கள் விடியற்காலையில் அப்படி கூறுவீர்களே ஆனால், நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கவலையே இல்லை. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற எம்பெருமான் சிவபெருமான் குத்த பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருள்குருமாருடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறையிலே 17வது பதிகம் திருவிடைமருதூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, திருவிடைமருதூர் திருத்தலத்திலே இன்றும் பெருமானை நினைப்பதற்கு பெருமான் வாய்ப்பளித்திருக்கிறார். பாடல் 4 17 பதிகம் 17 பாடல் 4 பாடலை காண்போம். தேசரு திறம் நினைவார் சிந்தை சேரும் செல்வர் திருவாரூர் என்றும் உள்ளார் வாச மலரின்கண் மாந்தோல் போற்பர் மருவும் கரிவுரியர் வஞ்சக்கள்வர் நேசர் அடையாதார்க்கு நிட்டுறவர் கட்டங்கள் நினைவார்க்கு என்றும் ஈசன் புனல் பொன்னி தீர்த்தரு வாய்த்த இடைமருது மேவி இடம் கொண்டாரே. தேசு என்றால் புகழ், அருள் எல்லாம் ஒளி என்று சொல்ல. இப்போ திருவிடைமருதூரிலே மேவி இடம் கொண்டிருக்கிற அந்த பெருமானார் ஒளி உடையார், பேரொளி உடையார். தம் அருள் திறங்களை யாரும் தியானிக்கிறார்களோ அந்த உள்ளத்திலே சென்றடையக்கூடிய செல்வர். திருவாரூரிலே என்றும் இருப்பவர். பூவிலே உள்ள மனம் போல உலகங்கள் எங்கும் பரவி இருப்பார். பூவிலே மனம் என்ன இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அதை போல இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனை இடம் பரவி இருப்பார். மான் தோலை போர்த்தியவர், யானை தோலையும் உடையவர், எவ்விடத்தும் தன் உருவத்தை காட்டாது மறைந்தே இருக்கும் கள்வர். அதனால தான் கள்வருங்கிறது பாருங்க, என் உள்ளங்கவர் கள்வர்னு அங்கே சொன்னார் இல்லையா ஞான சம்பந்த பெருமான். அதே மாதிரி கள்வர் யாரிடத்திலும் தன்னுடைய உருவத்தை காட்டவே மாட்டார். அடியார்களுக்கு அன்பர், தம் அடிகளை அடையாதவர்களுக்கு கூடியவர், தன் திருவடியை அடைபவர்களுக்கு அன்பானவர், அடையாதவர்களுக்கு கொடியவர், கட்டங்கப்படையை உடையவர், தம்மை விருப்புற்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தாங்குபவர், காவிரியாகிய தீர்த்தத்தை உடையவர். முதலே சொன்ன தேசு என்றால் ஒளி, தேசர் ஒளியை உடையவர், அவருடைய திறங்களை எல்லாம் நினைப்பவர், மலரின்கண் வாசம் எனமார்கள். அதனாலே ஒளிக்கும் சோரனை கண்டனம் பெறும். அதனால் திருவண்ட பகுதியில் மணிவாசகர் சொல்கிறார், பொன்னியாறு இங்கே காவிரியாறு, பொன்னியாகிய தீர்த்தத்தை உடையவர் என்று பொருளுங்க.
பாடலை மீண்டும் பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம். நேசரு தேசரு தேசரு திறம் நினைவார் சிந்தை சேரும் செல்வர் திருவாரூர் என்றும் உள்ளார் வாச மலரென்கண் மாந்தோல் போற்பர் கரி உரியர் வஞ்சக் கள்வர் நேசர் அடைந்தார்க்கு அடையார்க்கு நிட்டுறவர் கட்டங்கள் நினைவார்க்கு என்றும் ஈசர் புனல் பொன்னி சீர்த்தரு வாய்த்த இடைமருது மேவி இடம் கொண்டாரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு இடைமருதூர் சென்று அந்த இடைமருதூர் ஈசனை வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.